வாங்க என் ஸ்டைலில் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், மெழுகு, சீரகம், தனியா, சோம்பு, வரமிளகா, பச்சை மிளகா, 2 தக்காளி, அரை மூடி தேங்காய், ஒரு பீஸ் புளி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு மிக்சியில் தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு இந்த கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அது கூட சேர்த்து வதக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கப்பு அரைச்ச கலக்காய் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வச்சுன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ஒருவேளை நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்கன்னா இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நம்ம அந்த கலக்காய் அரைச்சி ஊற்றுறதுனால டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் புது வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.